இன்னைக்கு நம்ம பட்டர் சிக்கன் தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 3/4 கிலோ சிக்கனை நான் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கெட்டி தயிர் 2 டீஸ்பூன், மிளகாய் பொடி 2 டீஸ்பூன், எலுமிச்சம்பழ சாறு பாதி பழம், அப்புறம் அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் நல்லா அதை ஊற வச்சுட்டேங்க. அப்புறம் ஒரு கடாயில் நம்ம பட்டர் சிக்கன் பண்ணுறதுனால எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க. அப்புறம் அதில் நம்ம ஊற வச்ச சிக்கனை எடுத்து சேர்த்துக்கலாங்க. அப்புறம் பட்டர் எல்லா சிக்கன்லையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேங்க. ஒரு 10 நிமிஷம் தண்ணிலாம் நல்லா சுண்டி வரவும் அதை எடுத்து இன்னொரு சட்டியில் வச்சுக்கிட்டேங்க. நம்ம சிக்கன் வேக வச்ச பாத்திரத்திலே அந்த பட்டர் மசாலாலாம் இருக்குங்க. நம்ம அதே பட்டரில் போகிறனால அதில் இருக்க மசாலாலாம் வேஸ்ட் ஆகாமல் இன்னும் டேஸ்ட்டு கொடுக்குங்க. அப்புறமா அதில் மீடியமாக நறுக்கிற வெங்காயம் 2, கரம் மசாலா 1 டீஸ்பூன், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், அப்புறம் மிளகாய் தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, வெங்காயம் லைட்டாக வதங்குற வரைக்கும் அதை கிண்டி விட்டுக்கிட்டேங்க. அப்புறமா அதில் மீடியமாக நறுக்கின தக்காளி 3, அப்புறம் உடைச்ச முந்திரி பருப்பு ஒரு 8, அதையும் ஒரு 10 செகண்ட் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டேங்க. அப்புறம் 1 கப் தண்ணி ஊற்றி அதை நல்லா கிண்டி விட்டுட்டு அதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டேங்க. அப்புறம் கொஞ்சம் நல்லா வெந்ததுமே அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சுக்கிட்டேங்க. ஒரு 10 நிமிஷம் அது நல்லா ஆறுனதுமே அதை க்ரீமியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் ஒரு கடாயில் 1 ஸ்பூன் பட்டர், அதில் ஒரு பிரியாணி இலை கொஞ்சம் பட்டை சேர்த்துக்கிட்டேங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டேங்க. அப்புறம் அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. ஏன்னா அப்போ தான் டேஸ்ட் இன்னும் தூக்கி கொடுக்கும். அப்புறம் ஒரு நிமிஷம் அதை நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம வேக வச்ச சிக்கனை அதில் சேர்த்துக்கிட்டேங்க. அப்புறம் அந்த மசாலா எல்லா சிக்கன்லையும் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டேங்க. அதை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுக்கிட்டேங்க. அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியை கையிலேயே நல்லா கசக்கி விட்டுக்கிட்டேங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுட்டு அதை அப்படியே இறக்கிக்கிட்டேங்க. கூடயே நம்மளுக்கு தேவைன்னா பிளெயின் மில்க் ஆட் பண்ணிக்கலாங்க. பிளெயின் மில்க் ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு இன்னும் நல்ல க்ரீமியான டேஸ்ட் கொடுக்குங்க. அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். வெறும் 20 மினிட்ஸில் நமக்கு க்ரீமியான டேஸ்டியான பட்டர் சிக்கன் ரெடிங்க. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. நாளைக்கும் இதே மாதிரி ஒரு டேஸ்டான டிஷ்ஷில் பார்ப்போங்க.